Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியா சிம்பிளா பிரெட் பீஸா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவோ ஓவன் இல்லாம தவாலயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். Bread, pizza sauce, chilli flakes, mixed herbs, cheese, கொடமிளகா, sweet corn, தக்காளி, வெங்காயம். அவ்வளவுதாங்க. பீஸா சாஸ் இன்ஸ்டன்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருள் டொமேட்டோ சாஸ், மிளகுத்தூள், chilli flakes, mixed herbs. இதுல டொமேட்டோ சாஸும் chilli flakesம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் போல் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிக்சட் ஹர்ப் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, நம்ம இன்ஸ்டன்ட்டான பீஸா சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம பிரெட் பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வச்ச பீஸா சாஸை அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா சைடுமே படுற மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பாருங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்ட பிறகு நான் கொஞ்சமாக மொசரல்லா சீஸு துருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அளவு எதுவும் இல்லைங்க, நம்ம விருப்பப்படி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொடமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுவும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சட் ஹர்ப் தூவிக்கிறேன். கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் தூவிக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூவிக்கோங்க. மேலே கொஞ்சம் சீஸ் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சீஸ் ஆட் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சமாக நான் மிக்சட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க தவால எப்படி பிரெட் பீஸா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா எடுத்து வச்சுருக்கேன். தவா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் பட்டர் இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடியில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச பிரெட் பீஸாவை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சீஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம பிரெட் பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தவாலேருந்து எடுத்துடலாங்க. எடுத்துட்டு உடனே சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, பிரெட் பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.